கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கொடுத்த நல்ல நாளுக்காக கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தலாம். இந்த நாளில் கூட நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நாம் எவ்வளோ விசேஷித்தமானவர்கள் அப்படின்றதும், நம்ம தேவன் எவ்வளோ நேசிக்கிறார் என்பதும் நமக்கு அதிகமாக தெரியதான் நம்ம அவர் அதிகமாக அன்பு செலுத்த முடியும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பெற்றோருடைய அன்பை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்குமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு தெளிவு கிடைத்ததுக்கு அப்புறம் நம்முடைய பெற்றோர் நமக்காக இவ்வளோ காரியங்கள் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஞானம் கிடைத்ததுக்கு அப்புறம் அவர்கள் நேசிக்கிற விதம் மாறும். அதே போலதான் என் தேவன் என்னை எப்படியாக வைத்திருக்கிறார், அவர் என்னை எவ்வளவு தூரம் நேசிக்கிறார், என்னை எப்படிப்பட்ட காலத்திட்டத்துக்குள்ளாக வைத்திருக்கிறார், எனக்காக எவ்வளவு செஞ்சிருக்கிறார்ன்றது எனக்கு என்னைக்கு தெரிய ஆரம்பிக்குதோ, அதை நான் என்னைக்கு அலசி ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறேனோ, எனக்கு அவர் மேல உள்ள நேசம் மிகுதியாய் பொங்கும். ஏன்னா நேசம் இல்லாமல் ஒருவரும் கத்திடத்துல சேர முடியாது. அன்புதான் பிரதானம்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு அவர் என் மேல எவ்வளவு நேசம் வச்சிருக்கிறார் அப்படின்றத ஒரு சில காரியத்தை வச்சு நம்ம பார்க்க போறோம். நீங்க முன்னோடியாக ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், அதுல 10வது வசனம் வாசிங்களேன். கொஞ்சம் துரிதமா வாசிக்கலாம், நிறைய வசனங்கள் வாசிக்க வேண்டியது இருக்கு. பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். ஆமென். என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என் வில். அதுதான் நம்முடைய செய்தியின் தலைப்பு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆதாம் தான் தேவன் படைத்த உருவாக்கின முதல் மனுஷன். ஆதாம் நாட்கள்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உடன்படிக்கை, அதாவது கவனன்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அந்த உடன்படிக்கைன்ற ஒரு காரியம் எங்க நடக்குதுன்னா நோவாவின் நாட்கள் தான் நடக்குது. இதுக்கு முன்னாடி அது இருந்திருக்காது. அவங்க பாவம் செய்வாங்க, ஏதேன்ல இருந்து துரத்தப்படுவாங்க, தேவன் தோல் உடைகளை உண்டு பண்ணி கொடுத்துருவாரு, இவங்க வந்துருவாங்க, அப்புறம் பழகி பெருகுவாங்க, அப்படியே தான் போகும். அந்த உடன்படிக்கை, அதாவது ஒரு கவனன்ட் அப்படின்னா கர்த்தருக்கும் நமக்கு ஒரு நித்திய உடன்படிக்கை. அது ஃபர்ஸ்ட் யாருடைய நாட்கள்ல தோன்றப்படும் அப்படின்னா நோவாவின் நாட்கள்ல தான். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நான் இந்த செய்தி ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிற ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு இன்சிடென்ட், ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடியும் நிச்சயமாக புதிய ஏற்பாட்டுல ஒரு ஞான அர்த்தங்கள் இருக்குன்ற ஒரு மைண்டை வச்சுட்டு தான் நம்ம வாசிக்கவே செய்யணும். ஒருவேளை இத்தனை வருஷம் நம்ம எப்படி வேதம் வாசம்ன்றது தெரியல, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருவேளை பால் உண்ணுகிறவர்களா இருந்திருக்கலாம், தவறு கிடையாது. ஆனா இனிமையும் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா காலம் சமீபமா இருக்குது. காலத்தை பார்த்தால் போதகரா இருக்க வேண்டிய நாம் இன்னும் பால் உண்ணுகிறவர்களா இருக்கிறோம். அது தேவனுடைய அழைப்பு அல்ல. திருஷ்டாந்தங்களாலே தன்னை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டுல தேவன் என்ன செஞ்சிருந்தாலும், அது ஒரு வார்த்தையா இருக்கட்டும், ஒரு எழுத்து உறுப்பா இருக்கட்டும், அது நிச்சயமாக புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவை வெளிப்படுத்துதுன்றது தெரியும். அதான் இப்ப நான் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். இப்ப என்ன சொன்னாரு, நோவாவின் நாட்கள் தான் முதலாவது உடன்படிக்கைன்ற ஒரு வார்த்தை இங்கதான் வருது. இதுக்கு முன்னாடி எங்கேயுமே இருக்காது. இதே மாதிரி என்ன சொன்னாரு, மனுஷகுமாரன் வரும் நாட்களும் இப்படியா இருக்கும். அதாவது நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப கடைசி காலங்கள்ல நம்ம இருக்கிறோம். கர்த்தருடைய ரகசிய வருகை இருக்கு அப்படின்றத நம்ம சுவிசேஷங்களை தேவன் சொல்லியிருக்காரு. நோவாவின் நாட்கள் நடக்கிறது போல் நடக்கும். ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்து இருப்பாங்க, சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்ற மாதிரி தான் சொன்னாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் கிட்ட பேழைய உண்டாக்குறப்பெல்லாம் நீதியை பிரசங்கித்தாரு. இல்ல, நம்மளும் கடைசி அந்த 1000 வருஷத்துல இருக்கோன்றது கருதப்படுகுது. ஏன்னா நடக்கிற யுத்தங்கள் எல்லா காரியத்தையும் பார்த்தா நம்ம கடைசி நாட்கள் இருக்கிறோம். சோ ஒரு சிங்க் இருக்கு பாருங்க, ஒரு சிங்க்ரனைசேஷன் இருக்கு. நோவாவின் நாட்கள் தான் ஃபர்ஸ்ட் உடன்படிக்கை பண்ணாரு. இப்ப நம்மளும் நோவாவின் நாட்கள் நடக்க போற கடைசி காலத்துல இருக்கிறோம். இப்ப நம்மளோட ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்காரு, அதான் புதிய உடன்படிக்கை. இப்ப இந்த உடன்படிக்கைக்கும் இந்த உடன்படிக்கைக்கும் நடுவுல உடன்படிக்கைகள் வந்தது இல்லன்னா இல்ல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப அலசி ஆராய்ந்து பார்த்தோம்னா ஏதோ 7 உடன்படிக்கை கிட்ட பைபிள்ல இருக்குன்னு நம்ம சொல்றாங்க, வேத ஆளுநர்கள்லாம் பார்த்து சொல்றாங்க. ஆனா எந்த உடன்படிக்கை நடுவில் இருந்தாலும் எல்லாம் மாறி போனது. அதாவது ஆண்டவர் மனுஷன் செஞ்ச இதுலயும் அவர் மாறல. மனுஷன் கர்த்தர்ட்ட சொல்லிருப்பா தெரியுமா, நான் இப்படி இருக்கிறேன், நான் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறேன், அது எல்லாமே முற்றியே போட்டது. அப்ப ஆரம்பமா இருக்கிற இந்த புதிய உடன்படிக்கை, அதாவது நோவா நாட்கள்ல பண்ண உடன்படிக்கையும் இப்போ நம்முடைய நாட்கள்ல இருக்கிற அந்த புதிய உடன்படிக்கை தான் ஆதியும் அந்தமுமா இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். இது அதோட கனெக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். சரி, இது எப்ப நடக்குதுன்னா நோவா பேழையெல்லாம் விட்டு மழையெல்லாம் பெஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வராருல, வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் சொல்வார், இனிமே நான் ஜல பிரளயத்தினாலும் பூமியை நான் சங்கரிக்க மாட்டேன், நான் எல்லாரையும் நினைவு கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வசனம் சொல்வாரு பாருங்க. அதான் ரொம்ப முக்கியம். வாசிங்கக்கா, 11ல இருந்து 13 வரை துரிதமா வாசிங்க. ஆதியாகமம் 9. இனி மாம்சமானவைகள் எல்லாம்
ஆமென். நான் வில்லை மேகத்தின் மேல் வைப்பேன், அது எனக்கு பூமிக்கும் சொல்லியிருந்தா பரவாயில்ல. அங்க ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அந்த இடத்துல எனக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துச்சு. அது என்ன என் வில் அப்படின்னு சொல்லி. அப்போ அவருடைய வில் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த வில் என்ன அப்படின்றத நீங்க நம்ம பார்க்கவே போறோம். நம்ம சும்மா வந்துட்டு ரெயின்போ நம்ம சொல்லிக்கிறோம், நோவா நாட்கள் தான் ரெயின்போ வந்தது, எல்லாம் உண்மைதான். அது ஏன் அதை வந்து நான் வில்லை மேகத்தில் மேல் வைத்தேன்னு எழுதியிருக்கலாம்ல வசனத்துல, அது ஏன் நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான்னா அது யாரை குறிக்குது அப்படின்றத நீங்க நம்ம பார்க்க போறோம். அப்போ முதல் பிறந்த உடன்படிக்கையும் நோவாவின் நாட்கள்ல தான் நடந்தது. இப்ப கடைசி உடன்படிக்கை கிறிஸ்து கொடுத்ததுதான். இந்த மாம்சமும் ரத்தமும் ஆகிய புதிய உடன்படிக்கை அடையாளமா இருக்குது. நம்ம அதே வாசிக்கலாம். அதுவும் கிறிஸ்து அடையாளமா முடிச்சிட்டாரு. அப்ப அந்த கிறிஸ்து கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமும் நோவாவின் நாட்கள் நடக்க போதுதான் நடக்கும்னு சொன்னாரு. அப்படியே கரெக்டா சிங்க் ஆகுது. இப்ப என்ன சொல்றாருன்னா நான் இப்ப என் வில்ல வைப்பேன்றாரு. சரி, அந்த வில் அவருக்கு எவ்வளவு தூரம் முக்கியம் அப்படின்னா நீங்க வாசிங்களேன். அதே அதிகாரத்துலக்கா 15-17 வரை வாசிங்களேன் கொஞ்சம் துரிதமா. அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். இந்த 3 வசனங்கள்ல 3 விஷயத்தை உறுதிப்படுத்துறாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவார்னா உடன்படிக்கை நினைவு கூறுவேன்னு சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொல்லுவார்னா அதை நோக்கி பார்ப்பேன்னு சொல்லுவாரு. மூன்றாவது என்ன சொல்லுவார் அப்படின்னா அது அடையாளம் சொல்வாரு. இது மூணுமே யாரை குறிக்குதுன்னா கிறிஸ்துவை தான் குறிக்குது. ரொம்ப அழகா இருந்துச்சு இதை தியானிக்கிறப்ப, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது அவரே புதிய உடன்படிக்கையின் அடையாளமா இருக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதனாலதான் நம்ம நினைவு கூறப்படுறோம். நமக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டின்படி பாத்தீங்க அப்படின்னா புறஜாதிகள் யாரும் வருது கிடையாது. ரொம்ப செலக்டடான புறஜாதிகள் மட்டும்தான் பழைய ஏற்பாட்டுல தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி கிடையாது. என்னைக்கு அவர் இந்த உலகத்திற்கு வந்து இரட்சகராக வந்தாரோ மாம்சமான யாரும் அவரை ஏற்றுக்கொள்கிறோம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு அவர் அறியப்படுறாரு அல்லாமல் யூதர்களின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி நம்ம சொல்லல அவரை. சோ உலகத்திற்காக வந்தாரு, பிணியாளிக்காக வந்தாரு, அப்ப நமக்காக வந்திருக்கிறாரு. அதனால அவர் நினைவு கூறப்படுறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அதை நோக்கி பார்ப்பேன். எப்படி உங்களுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன். இந்த மோசே நாட்கள்ல வந்து இந்த இஸ்ரவேலர்கள் வந்து இந்த பாம்பு வச்சு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருவாங்க, அது சம்பவம் இருக்கும். அப்ப ஆண்டவர் வந்து அதே நோக்கி பார்க்க சொல்லுவாரு. அந்த வியாதி நீங்கும்படி அதை நோக்கி பாருங்கள்னு. அதே போல சிலுவையை நோக்கி பார்க்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான், சிலுவையை சுமக்கிற எவனும் நித்திய ஜீவனை அடைவான். சிலுவையின் பாரத்தை, சிலுவையின் சுவிசேஷத்தை, சிலுவையின் ரத்தத்தையும் அப்பத்தையும் எவன் புசிக்கிறானோ அவன் வந்து நினைவு கூறப்படுவான், ரட்சிக்கப்படுவான்றது நம்ம பார்க்கிறோம். சோ அது வந்து இது ஒரு காரியமா இருக்கு. அடுத்து என்ன சொல்றாரு 17வது வசனத்துல அது அடையாளமா இருக்குது. இன்னைக்கு அந்த அடையாளம் நமக்கு இருக்கு. எப்படின்னா பரிசுத்த ஆவியின் முத்திரையை நமக்கு கொடுத்திருக்காரு. பரிசுத்த ஆவி எப்போ வர முடிஞ்சிச்சு அப்படின்னா ஏசு கிறிஸ்து வந்ததுனாலதான். ஏசு கிறிஸ்து வராம பரிசுத்த ஆவியானவரால கம்ப்ளீட்டா இருக்க முடியாது. இருந்தாரு, பழைய ஏற்பாட்டுல வந்தாரு போனாரு, அப்படிதான் இருந்தாரு. ஆவியானுடைய காலம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, அது இப்ப நம்மளுடைய காலம் தான். அது எப்ப இருக்குன்னா நான் போவேன் ஆகில் நான் தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கிளியரா. அப்போ இந்த மூணுமே யாரை குறிக்குன்னா கிறிஸ்துவை குறிக்குது. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா நான் வந்து பூமியை கம்ப்ளீட்டா சஞ்சரிக்காதபடிக்கு, அழிக்காதபடிக்கு, ஜலப்பிரளயத்தினால் முழுத்தையும் நான் வந்து ஒண்ணும் பண்ணிடாதபடிக்கு மிருகங்கள் எல்லாத்தையோடையும் சொல்லிட்டு அந்த வில்ல நான் பாக்குறப்பெல்லாம் என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன்னு சொன்னாரே, இதேதான் புதிய ஏற்பாட்டுல. யோவான்ல அழகா ஒரு வசனம் இருக்கும், அவர் எனக்காக பரிந்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லி. அது வசனத்தை வாசிப்போமா? வாசிங்கக்கா. 1 யோவான் நினைக்கிறேன். 1 யோவான் 2ல 1-2 வாசிங்களேன். 1 யோவான் 2ல 1வது வசனமும் 2வது வசனமும். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிறுத்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். அழகா வசனம் சொல்லுது, நீதிபரரா இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். எப்படி பழைய ஏற்பாட்டுல ஃபர்ஸ்ட் பண்ண உடன்படிக்கை நோவாவின் நாட்கள்ல பண்ண உடன்படிக்கையில அந்த வில்ல நான் மேகத்தின் மேல வைக்கிறேன், அந்த வில்ல எப்பப்பெல்லாம் நான் பார்க்கிறேனோ அப்போ நான் வந்து பூமிக்கும் எனக்கும் பண்ண உடன்படிக்கையை நினைவு கூறுவேன்னு சொன்னாரோ, அதே மாதிரி புதிய உடன்படிக்கையாகிய கிறிஸ்து வந்ததுனால
இன்னைக்கு கிறிஸ்துவ பார்க்கிறப்பலாம் நம்ம சொல்றோம்ல, இன்னைக்கு ஏன் தேவன் வந்து நம்ம செய்யற பாவத்துக்கெல்லாம் தேவன் நம்மள ஏன் இன்னும் உயிரோட வச்சிருக்கிறாரு, ஏன் நம்ம இன்னும் சங்கரிக்கப்படுவதில்லை அப்படின்னா, எனக்காக ஒருவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப எப்படி அங்க வந்து நோவாவின் நாட்கள்ல வில்ல பார்த்து பார்த்து நினைவு கூர்ந்து நம்மளை வந்து அழிக்காதபடிக்கு சங்கரிக்காதபடிக்கு பொறுத்திருந்தாரோ, அதே போல இப்ப யாரு வந்து நடுவுல நிக்கிறாருன்னா கிறிஸ்து நிக்கிறாரு. இப்ப கிறிஸ்துவ பார்க்க ஏன்னா இவர் ஒவ்வொரு நாள் நமக்கா பரிந்து பேசுறாரு. சரி இன்னைக்கு ஏதாவது தெரியாம தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிடுங்க, இன்னைக்கு வந்து கோவப்பட்டிருவா தெரியாம, இன்னும் அவ மாறிடுவா. அந்த தோட்டக்காரன் சொல்லுவான்ல, இன்னும் 1 வருஷம் மாத்திரம் கொடுங்க, நான் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் நம்ம வெட்டிடலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமா நம்ம கூட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப பிதா அங்க வில்ல பார்த்துட்டு எப்படி அழிக்கலையோ, அதே மாதிரி இங்க கிறிஸ்துவை பார்த்துட்டு நம்ம அழிக்காம இருக்கிறார். இந்த உடன்படிக்கை இது எப்ப வர நடக்கும்? இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை, அதாவது ரகசிய வருகை வர வரைக்கும் தான். என்ன சொல்லணும்னா சபை எடுத்துக்கொள்ளப்பட போற வரைக்கும் தான் இந்த விஷயம். ஏன்னா அதுக்கப்புறம் அவர் எப்படி இருப்பாருன்னா யூதர் ராஜசிங்கமா இருப்பாரு. யாரு வந்து பிதாவின் பாதத்துல உட்கார்ந்து பிதாவின் பக்கத்துல உட்கார்ந்து பரிந்து பேசிட்டு இருந்தாரோ அவரே ரகசிய வருகைக்கு அப்புறம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் நீதிபரரா இருப்பாரு. அவருடைய முகத்துக்கு அதான் சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வசனம் இருக்கும், ஆட்டிக்குட்டியானவருடைய, நான் வாசிக்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் 6:16-17, பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தில் மேல் மீட்சிகளுடைய முகத்திற்கும், அதாவது பிதாவுடைய முகத்திற்கும், ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து கோபப்பட்டு நம்ம 2-3 இன்சிடென்ட்ல பார்த்திருக்கலாம். இசைஷியத்துல கோவப்படுவாரு, ஏன் அப்படி நீங்க அற்ப விசுவாசமா இருக்கிறீங்கன்னு. அப்புறம் ஆலயத்துல புறா விக்கிறவங்க எல்லாம் பார்த்து தூக்கி போட்டுட்டு கோவப்படுவாரு. இந்த மாதிரி 2-3 விஷயங்கள் பார்த்திருக்கலாம். ஆனா அவருடைய உண்மையான கோபம் இப்ப வராது. ஏன்னா இன்னமும் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறவரா இருக்கிறார். எப்படி பழைய ஏற்பாட்டுல வில்ல பார்த்து 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 நம்ம அழிக்காம இருந்தோர பூமிய, அதே போல கிறிஸ்துவின் முகத்தை பார்த்து பார்த்தீங்கன்னா ரத்தம் நிக்கிதாங்க, ரத்தம் பேசுது நமக்காக. அவருடைய ரத்தம், ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம். எப்படி பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் சங்கரிக்கப்படல, ஏன்னா அவங்களுடைய வீட்டு நிலையில வந்து ரத்தம் தெளிக்கப்பட்டுச்சு. அதே போல இன்னைக்கு என் மேல ரத்தம் இருக்கிறதுனால இன்னைக்கு அவர் என்னை சங்கரிக்கல, என்னை எதுவுமே பண்ணல. ஆனா ரகசிய வருகை வந்ததுக்கு அப்புறம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது போனதுக்கு அப்புறம் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்தை பார்ப்பாங்களாம். வசனம் சொல்லுது, ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்து விட்டது, யார் நிலை நிற்க கூடும்? ஏன்னா அவர் எரிச்சலுள்ள தேவனா இருக்கிறார். அவர் எவ்வளவு தூரம் நம்ம இரக்கமுள்ளவராய், நீடிய சாந்தம் உள்ளவராய், அன்புள்ளவரா இருக்கிறாரோ அதே போல அவர் நீதியுள்ள தேவன், சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிற தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் வந்து நியாய தீர்ப்புக்கு அவர், ஏன்னா அவர் தான் நியாய தீர்ப்பு கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ஜீவன் இன்னைக்கு உயிரோடு இருக்குன்னா அது வந்து அவருடைய முகத்தை பார்க்கனால்தான். சரி, இப்ப ஏன் அந்த வில்ல நான் கிறிஸ்துன்னு சொல்றேன் அப்படின்றதுக்கு ஒரு சில உதாரணங்கள் பார்க்கலாம். ஏன்னா எதுவுமே நம்ம வேதத்தின் உதாரணம் இல்லாமல் நம்ம தியானிப்பது நல்லதல்ல. அவர் வந்து அந்த உடன்படிக்கை வந்து கிறிஸ்து தான் அப்படின்றதுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம வாசிக்கலாம். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்துல, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனங்கள் துரிதமா வாசிங்கக்கா. 4ல 1, 2, 3. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதுமர ராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. நீங்க எப்பப்பெல்லாம் வேதம் வாசிக்கிறீங்களோ சிங்காசனத்தில் வீற்றிருந்தார் அப்படின்றது பிதாதான். அதாவது அவங்க முப்பெரு தேவன் அசம்ஷன்ல நம்ம சொல்றோம் வீற்றிருந்தார்னு. சுற்றி இருக்கிறவர் வந்து ஆட்டுக்குட்டியானவர் தான். அப்ப இங்க வசனம் சொல்லுது, அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றினது. இது வரைக்கும் கர்த்தர் லேட் பண்ணிட்டாரு. அப்புறம் இந்த மரகதம்ன்றத வந்து நான் படிச்ச கிளாஸ்ல இருந்து நான் இன்னைக்கு கனெக்ட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அழகா இருக்கு பாருங்க. அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்துச்சு. இந்த வானவில் தான் அங்க நோவாவின் நாட்கள்ல வச்சு அந்த ஒரு வானவில் அடையாளம் பாருங்களேன். அதான் பழைய ஏற்பாட்டுல ஒரு காரியத்தை சொல்றாருன்னா புதிய ஏற்பாட்டுல அது சிங்க் இல்லாம இருக்கவே இருக்காது. நம்ம அவ்வளோ தூரம் ஆழமா நம்ம போகணும். சும்மா மேலோட்டமா மறித்தது போல மிதக்கிறதுக்கு தேவன் நம்ம அழைக்கல. அப்போ அங்க எப்படி ஃபர்ஸ்ட் உடன்படிக்கை அதுதான். நோவாவின் நாட்கள்ல தான் ஃபர்ஸ்ட் உடன்படிக்கை. அங்கதான் வானவெல்ல வந்து தேவன் அடையாளமாக வைக்கிறாரு, உடன்படிக்கையா வைக்கிறாரு. அதை பார்ப்பேன், அதை நினைவு கூறுவேன், அதை பார்க்க 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 நான் பூமியை அழிக்க மாட்டேன்னு சொன்னாரோ
அதே போல இது கிறிஸ்துன்னு சொல்லிட்டேன், புதிய உடன்படிக்கை. சரி, புதிய உடன்படிக்கைன்னு சொல்றேன், அதுக்கு ஒரு வசனம் வாசிக்கணும்ல, வாசிங்கக்கா. லூக்கா 22 19 20 வாசிங்க. லூக்கா 22 19 20 வாசிங்க. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். சோ கிளியர் ஆயிடுச்சு நமக்கு. அது எப்படி ஃபர்ஸ்ட் உடன்படிக்கையோ அதே மாதிரி புதிய உடன்படிக்கை இங்க பழைய ஏற்பாட்டுல. அங்க எப்படி நோவாவின் நாட்கள்ல பண்ணாரோ அதே போல கடைசி நாட்கள் நோவாவின் நாட்கள் தான் இருக்கு. கிறிஸ்து வந்துட்டாலே முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட கடைசி நாட்கள் இருக்கிறோம், நம்ம பார்த்துட்டோம் புதிய உடன்படிக்கை. இப்ப இந்த வில்லுன்னு சொல்றோம்ல, அங்க ஒரு வில்ல வைத்தாரு. அதே மாதிரி வெளிப்படுத்த 4வது அதிகாரத்துல பாக்குறீங்க, வெளிப்படுத்த விசேஷத்துல சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, பின்னாடி ஒரு வானவில் இருக்கு, அது வந்து மரகதம் போல இருக்கு அப்படின்னு. உடனே நான் ரிலேட் பண்ணப்போ இந்த வில் யார் அப்படின்னா யூதா கோத்திரம். ஏன்னா யாக்கோபு வந்து அவனுடைய பிள்ளை ஆசீர்வதிப்பார் தெரியுமா. எடுங்க ஆதியாகமம் 49 எடுங்களேன். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம், அதுல 8-9 வாசிங்கக்கா. 8-9 துரிதமா. யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கீழ சிங்கம் போலும் அடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? போதும்க்கா. அதுக்கப்புறம் நீங்க கீழே வாசிச்சீங்கன்னாலும் கிறிஸ்துவ வெளிப்படுத்தும். அது சமாதான கத்தர் வருமரமும் செங்கோல் யூதா விட்டு விளம்புவதில்லை. செங்கோலை பிடித்தா அவர், ஏன்னா அங்க வந்து இருப்பு கோலால் அரசாளுவார், நமக்கு தெரியும் வெளிப்படுத்தின விசேஷத்துல. அப்புறம் நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். அவன் கண்கள் திராட்சரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையுமாய் இருக்கும். இது அப்படியே கிறிஸ்து. திராட்சரசன்ற ரத்தத்துக்கு அடையாளமா இருக்குது, வெண்மைன்றது பரிசுத்தத்துக்கு அடையாளமா இருக்குது, எல்லாமே கிறிஸ்து தான். சோ யூத கோத்திரத்துல கிறிஸ்து வரான்றது நமக்கு தெரியும். யூத ராஜ சிங்கமாக தான் தேவன் வந்தார், யூதா கோத்திரத்து சிங்கம். அதனாலதான் யூதா கோத்திரத்து வேர் வந்து இன்ன வரைக்கும் அறுபடலைன்னு நம்ம பார்க்கிறோம். இதுல ஒரே ஒரு வார்த்தை, இது நான் கிளாஸ்ல தான் படிச்சேன், ஆனா சிங்க் ஆயிடுச்சு எனக்கு கரெக்டா. இங்க ஒரு வசனம் இருக்கு பாருங்களேன். என் மகனே, 9வது வசனம், சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான் இருக்குல்ல. சோ வில், நீங்க வானவில் பாத்தீங்க அப்படின்னா கர்வா தான் இருக்கும், அப்படி ரவுண்டா. இப்ப ஒரு விளக்கமார் குச்சி எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு விளக்கமார் குச்சியை நீங்க எடுத்து இப்படி மடக்குனீங்கன்னா அது மடங்கும்ல, அந்த ஷேப்ல தான் வானவில் இருக்கும். அதேதான் இப்ப யூதா கோத்திரம். அதே மாதிரி நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 4ல வாசிக்கிறப்போ அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிட்டு. நீங்க யாத்ராகமம் 38 யாத்ராகமம் 39 போய் வாசிங்க. ஏபோத் உண்டு பண்ண சொல்லுவார்ல ஆண்டவர், அந்த ஆரோன் வந்து ஆசாரியனா இருக்கிறப்போ அந்த ஏபோத்ல பாத்தீங்கன்னா 12 கோத்திரத்துக்கும் 12 கற்களை வைக்க சொல்லுவாரு. அதை 4 பாதியா பிடிச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா யூதா கோத்திரத்துக்கு மரகதம்ன்றது ஆக்சுவலா ஒரு மாதிரி கிரீன் கலர்ல ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து யூதா கோத்திரத்துக்கு மரகதம் தான் கொடுத்திருப்பாரு. சோ இதெல்லாம் சிங்க் பண்ணி பாக்குறப்போ ரொம்ப அழகா புரியுது. அந்த வானவில் என் வில்லை வைத்தேன்னு சொன்னார் தெரியுமா, அது யாருமே இல்லை, என்னுடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்து தான். அப்போ இப்ப எனக்கு என்ன செய்தினா, இது என்னதான் ஒரு வேத பாடம் மாதிரி போனாலும் நான் எவ்வளவு தூரம் விசேஷித்தவள், நான் எவ்வளவு தூரம் தேவன் என்னை நேசிக்கிறார்னா, முதல் பண்ண உடன்படிக்கை மாறவே இல்லை, அந்த இன்ன வரைக்கும் மாறல. நீங்க நல்லா பாருங்க, இன்ன வரைக்கும் கம்ப்ளீட்டா தேவன் பூமியை ஜலப்பிரளயத்தினால் அழிக்கல. அங்கங்க சில காரணங்கள், சில இடங்கள் வந்து சுனாமி அந்த மாதிரி அழியுது. ஆனா அவர் என்ன சொன்னாரு, மாம்சமான யாவும் மொத்தமா நோவா நாட்கள் எப்படி நடந்துச்சு, மொத்தமா அழிஞ்சிருச்சு. பேலையில இருக்கிற 8 பேர் மட்டும்தான் இருந்தாங்க, எல்லாமே மாண்டு போயிடுச்சு. அந்த ஒலிவ மரம் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம் அது மட்டும் தான் இருந்தது, வேற எதுவுமே இல்ல. அப்போ அந்த நோவாவின் நாட்கள்ல பண்ண அந்த ஃபர்ஸ்ட் உடன்படிக்கையிலே சொல்லிட்டாரு, என் வில்லை நான் மேகத்தில் வைப்பேன். அங்கேயே முடிவு பண்ணிட்டாரு. அங்க இல்ல, எப்ப மனுஷன் வந்து விழுந்தானோ அங்கேயே முடிவு பண்ணிட்டாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் உன்வித்துக்கும் அவளுத்துக்கும் பகை உண்டாக்குவேன். அப்பயே முடிவு பண்ணிட்டாரு குமாரனை அனுப்பணும்னு. ஆனா இல்ல, என்ன வந்து பியூட்டிஃபுல்லான விஷயம், என்ன ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா, அந்த குமாரனை அனுப்பினார் தெரியுமா, அந்த அனுப்பின நேரத்துல இன்னைக்கு நம்ம சேர்க்கப்படுறோம் தெரியுமா, அதுதான் ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இப்ப இவ்ளோ பெரிய ஸ்லாக்கியம், இவ்ளோ பெரிய ரகசியம்
இவ்வளோ நுணுக்கங்கள் எல்லாம் இருக்கிறப்போ இன்னைக்கு நம்ம எதை குறிச்சு கவலைப்படுறோம்? உலகத்தின் காரியமா, இல்ல உலகத்தின் பாடுகளா? அழிந்து போகிற பொண்ணுக்காக நம்ம இருக்கிறோம், உலகத்தின் காரியத்திற்காக இருக்கணும்னா தேவன் நம்ம அழைக்கல. எவ்வளவு பெரிய திட்டம் யோசிச்சு பாருங்களேன். இது ஒரு மகா பிளான், மாஸ்டர் பிளான் உலகத்துல சொல்லுவாங்க. அதெல்லாம் போயிடுச்சு. இது வந்து அல்டிமேட்டான பிளான், பரலோகத்தின் திட்டம், ஹெவன்லி பிளான் நம்மளால புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது. அப்போ முதல் உடன்படிக்கை வில்ல வைத்தாரு, கடைசியில புதிய உடன்படிக்கை கிறிஸ்து வந்து அவர் வில்லா இருக்கிறாரு. ஏன்னா அவர் வில்லை போல இருக்கிறான்னு பார்க்கிறோம். அதே மாதிரி மரகதம், யூதா கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா 12 கோத்திரக்கள்ல மரகதம் வந்து யூதா கோத்திரத்துக்கு தான். அப்ப யூதா ராஜசிங்கம் யாருன்னா கிறிஸ்து. இங்க ஆதியாமத்திலயும் பாத்தீங்கன்னா மடங்கி படுத்திருப்பான், எல்லாம் கிளியரா தெரியுது. இப்ப இன்னைக்கு அவ்வளவு தூரம் என்ன நேசிக்கிறார் அப்படின்னா தேவன் அவர் அழகா வைத்திருக்கிறார். எதற்காக அப்படின்னா அவர் நீதிபரரா இருக்கிறார். ஏன்னா நான் அவரிடத்துல சேர்க்கப்படணும், அது ஒண்ணுதான் ரொம்ப முக்கியமே. அப்ப அவ்வளவு பெரிய இப்ப என்னன்னா ஒன்னு ஆண்டவர் அழகா எனக்கு வெளிப்படுத்தினார். நான் இப்ப சொன்னேன்ல, எப்படி ஒரு விளக்கமா குச்சியை மடக்குனா அது மடங்கி இருக்கும், அதை வச்சுதான் இந்த கிளாஸ்ல நம்ம படிச்சோம் அது யூதான்னு. அதே போல இங்க பழைய ஏற்பாடுல என்ன தெரியுமா சொல்லுவாரு? நான் அந்த வில்லை பார்க்கிறப்ப நினைவு கூறுவேன்னு சொல்லுவாரு. புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவாரு? இது என்னால் உடன்படிக்கை, இதை நினைவு கூறும்படி, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்னு சொல்லுவாரு. இதை நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்து சென்டர். இப்பயே சொல்றேன், கிறிஸ்து வில்லா இருக்கிறார். எப்படி வில் மடங்கி இருக்கோ, இப்ப மடங்கி இருக்கிற வில்லுக்கு இங்கிட்டு பிதா இருக்கிறாரு, இங்கிட்டு நான் இருக்கிறேன், அதாவது நம்ம இருக்கிறோம். அப்ப பிதாவையும் நம்மையும் கனெக்ட் பண்ணி ஒரு நினைவு கூறுதலை வைக்கிறதே கிறிஸ்து தான். அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் பிள்ளையா நம்ம இருக்கிறோம்னா எவ்வளவு பெரிய சாக்கியம். எப்படி அது அழகா அந்த வில் மடங்கி இருந்துச்சோ. ஸ்கூல்ல கூட கம்ப்யூட்டர் எடுக்கிறனால சொல்றேன், யூசர் இன்டர்ஃபேஸ்னு ஒன்று இருக்கும். அது வந்து இட்ஸ் பிரிட்ஜ் பிட்வீன் யூசர் அண்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவில் ஒரு பாலமா இருக்குன்னு. அதே மாதிரி இவர் எனக்கு வில்லா இருக்கிறார், எனக்கு ஒரு பாலமா இருக்கிறார், எனக்கு ஒரு வழிகாட்டி. அதனாலதான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். அப்ப பிதா பாத்தீங்கன்னா வில்ல நினைவு கொள்கிறாரு, நம்ம வந்து திருப்பி வில்ல நினைவு கூறணும். அப்ப இது ரெண்டும் கரெக்டா சிங்கா நடக்கிறப்போ என்னால் பிதாவின் பிள்ளையாக மகிமையில சேர்க்கப்பட முடியும். எப்படி அங்க என் வில்லை மேகத்தில் வைத்தாரோ அதே போல கிறிஸ்துவை மகிமையில் வைத்தார். அப்ப இந்த மேகமும் மகிமையும் பழைய ஏற்பாடு வில்லும் புதிய ஏற்பாடு வில்லும் அவர் வில்லை நினைவு கூற, நம்ம கிறிஸ்துவை நினைவு கூற, இது எல்லாம் சேர்ந்து நடக்கிறப்போ நான் பரலோகத்தின் பிள்ளையா இருப்பேன். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்துக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னா இது கர்த்தருடைய மகத்தான ஒரு திட்டம். இப்ப எனக்கு ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே ஏன் நீங்க என் வில்லை, எனக்கு அந்த என் வில் அவ்வளவுதான், அதுல நின்னுட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் இவ்வளவு காரியத்தை எடுக்கிறப்போ அது ஏன் வில்லுன்னு சொன்னாரு? நான் வில்லை வானத்தில் வைத்தேன்னு சொல்லியிருந்திருக்கலாமே அப்படின்றப்ப தோன்றப்பதான் இவ்வளவு விஷயங்கள் வருது. அப்ப அப்பயே எனக்காக, யாருக்காக, வேற யாருக்கும் இல்லை, எனக்காக நம்ம செஞ்ச பாவம் இது. இன்னைக்கு ஒருவேளை கிறிஸ்து வந்து மரிச்சு ரத்தம் சிந்தி பாடுபட்டு உயிர் தள்ளலைன்னா இன்னைக்கு நம்மளாம் மாண்டு போயிருப்போம், பாதாளத்திலேயே கீழ் பாதாளத்துல போயிருப்போம். ஆனா இன்னைக்கு எனக்காக அவர் வந்தாரு. ஏன்னா அங்கேயே அவர் வில்ல வச்சிட்டாரு. இன்னைக்கு அவர் எனக்கு வில்லா இருக்கிறாரு, என்னையும் பிதாவையும் கனெக்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு, எனக்காக பிதாவிடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறாரு. இன்னும் அவருடைய காரியம் முடியல. 3.5 வருஷம் வந்தாரு, ஊழியம் செஞ்சாரு, உயிர் தெழுந்தாரு, போனாருன்னா இருக்கிறாரு, இல்லவே இல்ல. ரகசிய வருகை வர்ற வரைக்கும், சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் எனக்காக பரிந்து பேசுறாருன்னு யோவான் வாசிச்சோமே, நீதிபரரா இருக்கிறாருன்னு. அப்ப அந்த கனெக்ஷனை நம்ம விட்டுறவே கூடாது. எனக்காக வேற யாருக்காகவும் இல்ல, மாம்சமான யாவருக்காகவும் அதை நினைவு கூறுவேன். இன்னைக்கு நம்ம நினைவு கூறப்படுறோம்னா கிறிஸ்துவனாலதான். இன்னைக்கு நம்ம வந்து தேவன் நம்மை அழிக்காம அதை நோக்கி பார்க்கிறாருன்னா கிறிஸ்துவினாலதான். இன்னைக்கு ஒரு அடையாளமா நம்ம இருக்கிறோம்னா கிறிஸ்துவினாலதான். அப்ப நினைவு கூறப்படுறேன், என்னை நோக்கி பார்க்கிறாரு, எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறாருன்னா இது எல்லாமே கிறிஸ்துவினால. இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் பிள்ளையா நான் இருந்தும் மறுதலித்து போனவர்களை திருப்புவது கூடாத காரியம். அப்ப கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்து, பரமையை ருசி பார்த்து எல்லாம் பண்ணிட்டு உலகத்துக்காக, இம்மைக்காக, ஒருவேளை கஷ்டம் கூட நமக்கு இருக்கலாமே, கஷ்டம் நஷ்டம் தேவை ஆசை எல்லாவற்றையும் குப்பையில போட்டுட்டு சொன்னால் அந்த மனுஷன் லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று குப்பையும் என்று விட்டேன்னு. ஏன்னா எனக்காக இவ்வளோ பெரிய பிளான். எனக்கு உலகத்துல தேவன் கொடுத்த தாய் தகப்பனோ இல்ல கணவன் மனைவியோ இல்ல பிள்ளைகள் கூட இவ்வளோ விஷயம் நடக்காது. ஆனா எனக்காக ஆதியில உலக தோற்றம் முதல் கொண்டு தாயின் கருவில் உருவாக முன்னே என்னை தேர்ந்தெடுக்கிறதுக்காக, என்னை பெயர் சொல்லி அழைத்ததுக்காக. வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? குமாரன் தன்னை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறவன் அல்லாமல் வேற ஒருவருக்கும் அவரை வெளிப்படுத்த மாட்டார்னு நம்ம வாசிக்கிறோம். அப்ப இன்னைக்கு எனக்கு கிறிஸ்துவை பற்றி தெரியுது, நான் வசனத்தை வாசிக்கிறேன், அவரை தியானிக்கிறேன், அவருடைய பிள்ளையா இருக்கிறேன்னா என்னை முன்குறித்து இருக்கிறார். அந்த முன்குறிப்புக்கு நம்ம எவ்வளவு உண்மையுள்ளவரா இருக்கிறோம். இன்னைக்கு அர்ப்பணிக்கணும், ஆண்டவரே இவ்வளோ பெரிய ஒரு திட்டம், அந்த வில்லாகிய கிறிஸ்து மட்டும் வரல, இன்ன வரைக்கும் அவர் எனக்கு ஒரு கனெக்டடா வில்லாக இல்ல, உமக்கும் எனக்கும்னா இன்னைக்கு பிதாவிடத்துல கிட்டி சேர முடியாது. இன்னைக்கு ஏன் டைரக்டா புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம்? அப்பா பிதாவின் ஏன் கூப்பிடுறோம்? அவர் தம்முடைய பிதாவை தேவனேன்னு கூப்பிட்டாரு சிலுவையில. ஏன்னா நம்ம அப்பா பிதாவின் கூப்பிடத்தக்க
தக்கதாய். எனவே இன்னைக்கு ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இவ்வளோ பெரிய ஒரு உடன்படிக்கையில என்னை பங்குள்ளவளாய் மாற்றிருக்கிறீங்களே, நான் உண்மையா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. நீர் செய்த அந்த உடன்படிக்கையில நான் உண்மையா இருக்க எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அதுக்கு நடுவில் வந்து எல்லா உடன்படிக்கையிலும் மனுஷருக்கு தோற்று போனாங்க. ஃபர்ஸ்ட் உடன்படிக்கை இன்னவரை நிக்குது, அழிக்கல. புதிய உடன்படிக்கையும் நிற்கும். யார் அந்த ரத்தத்தையும், அந்த திராட்சரசமாகிய அந்த ரத்தத்தையும் அப்பமாகிய அவருடைய சரீரத்தையும் பானம் பண்ணி கிறிஸ்துவுக்காக நிற்கிறார்களோ, நிச்சயமா அவர்களை மகிமையில் கொண்டு போய் சேர்ப்பார். எனவே மேகத்தில் வில்லை கண்டவர், மகிமையில கிறிஸ்துவை கண்டவர், நாமும் மறுரூபமாக நம்மை முழுவதுமாய் தாழ்த்தி தேவனிடத்தில் அர்ப்பணிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.